பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானை நினைச்சு நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி எங்களுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் அந்த உயர்ந்த ஆத்ம சக்தியாகிய சூரியனோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி கடைசி 21 தடவை சொன்னாலும் காயத்ரி மந்திரம் 21 தடவை சொல்லி எங்களுடைய சுவாசத்தை கவனித்து நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் நாங்கள் கவனித்து தியானம் பண்ணி வரும்போது எங்களோட அடங்கி ஒடுங்கி செயலற்றைக்கும் இந்த உயர்ந்த ஆத்ம சக்தி ஒளிப்படைஞ்சி உயர் பேரின்பமாம் இறை இன்பத்தோடு தொடர்பு கொண்டு இறைத்தன்மையோட வாழ்கிற வாழ்க்கை தான் மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ வேண்டிய நாங்கள் இன்று துன்பங்கள், வேதனைகள், வறுமை, சாக்காடு, இயற்கை அனர்த்தங்களிலிருந்து நாங்கள் வாழ முடியாத அளவுக்கு பயத்துடனும் நோய்களுடனும் வேதனைகள் எல்லாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டது. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகள் எங்கள் சித்தத்தில் அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்போ அந்த கர்ம வினைகள் சித்தத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த கர்ம வினைகள் கர்ம பூமியில் கர்மத்தை சார்ந்து நாங்கள் கடமையாற்ற வந்திருக்கிறோம். அப்போ அந்த கர்மம் பல பிறவிகளில் செய்த பாவ வினைகள் அந்த சித்தத்தில் பல பிறவிகளில் பிறந்து நாங்கள் செய்த பாவ வினைகள் அந்த சித்தத்தில் பாஞ்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வெளியிலிருந்தும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி அது எங்களுக்கு வெளியிலிருந்து அந்த கர்மவினைகளை ஏற்ற மாதிரி வெளியிலிருந்தும் எங்களுக்கு தாக்கங்கள் வரும். அப்போ எங்களுக்கு சித்தத்தில் பாஞ்சிரிக்கத்தின் மூலமும் தாக்கங்கள் வரும். வெளியில் பாருங்கள், ஒரு வெளியிலிருந்தும் எண்ணங்கள் மூலம் வரலாம். அப்படி அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால், மனம் இப்போது நமக்கு பலம் குறைஞ்சிருக்கு, சக்தி குறைஞ்சிருக்கார். இப்போ மனம்தான் ஆத்மாவிலிருந்து நாங்கள் எண்ணி வாழ்கிறவர். எண்ணனுடனே ஆத்மாவில் இருந்தால் எண்ணத்துக்குரிய சக்தி எடுத்து அதை திருப்பி எண்ணும் போது, அப்போ திங்க் பண்ணும்போது அதுபோல் மனத்தை, அந்த எண்ணம் மனத்தை கொண்டு புலங்களை, அதாவது நாங்கள் செயல் நிலைப்படுத்துகிறோம். அப்போ அந்த செயல்படுத்தும் போது அந்த செயலுக்குரிய பலனை நல்லதோ கெட்டதோ நாங்கள் அனுபவிக்கும் போது அது நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அது நல்லமில்லைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை. அப்போ அந்த நல்லத்தை நாங்கள் செய்தது நாங்கள் தான், எங்களுக்கு துன்பப்படுத்துகிற அந்த பாவத்தை செய்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருந்தால், அந்த இன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மகிழ்ச்சியை பாருங்கள், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது கெதியாக எங்களை விட அந்த சந்தோஷம் குறையிற மாதிரி தெரியும், கெதியாக போகிற மாதிரி. அதால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த துன்பமாகிய அந்த துன்பத்தை நாங்கள் தான் செய்த அதை ஏற்றுக்கொண்டோம்டா அதுவும் பாருங்கள் எங்களை தெரியாமலே அது எங்களை விட்டு போகும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதைத்தான் நாங்கள் திங்க் பண்ணுறோம்னு சொல்லித்தான் ஞானிகளும் யோகிகளும் கண்டுபிடித்தார்கள்டா ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். நம்ம குருநாதர் பாருங்கள், என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களுடைய வழி நின்று அடியேன் பாருங்கள் காயத்ரி ஜபம். அப்போ நாங்கள் பாருங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் சொல்லும்போது அந்த கவனமெல்லாம் பாருங்கள் காயத்ரி மந்திரத்தில் இருக்கும். அது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். அதனுடைய அதிர்வலைகள் எங்களை தாக்கத்தை உண்டாக்கி அந்த நாங்கள் கவனிக்காமல் அங்கால துன்பத்து பக்கம் கவனிக்காமல் இதை கவனித்து அதுக்கு பிறகு சுவாசத்தை கவனிக்கக்குள்ள அங்கால அந்த துன்பத்தை கவனிக்காமல் இங்கே கவனிக்கும் போதும் இந்த கவனிக்கிற தன்மை கூடும்போது அந்த சுவாசத்தில் சக்தி கூடும்போதும் மனசக்தி கூடும்போது, ஏன்னா மனத்துக்கும் சுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன வாசடங்குனா மனம் அடங்கும், மனம் அடங்குனா வாசடங்கும். அப்போ நாங்கள் புருவ மத்திய கவனித்து தியானம் பண்ணாலும் சுவாசம் ஓட்டம் அப்படியே கூட அடங்கிடும்.
அதே மாதிரி சுவாசத்தை நம்ம கவனித்து தியானம் பண்ணாலும் மனத்தில் எண்ண ஓட்டம் அடங்கிடும். ரெண்டு மனம் வாச அடங்குனா மனம் அடங்கும், மனம் அடங்குனா வாச அடங்கும்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் அப்படி பண்ணும்போது என்னன்னு சொன்னால் அது அந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த துன்பத்தை நாங்கள் அதை திங்க் பண்ணாமல் இங்கே சுவாசத்தின் பக்கம் கவனிக்கும் போது எங்களுக்கு மனத்தைரியம் உண்டாகும் போது அப்போ எங்களுக்கு ஒரு துன்பங்கள் வந்தாலும் அது துன்பம் என்று சொல்லக்கூடிய மன பலம் வரும்போது துன்பங்களை அதிகமாக இருக்கக்கூடிய மனநிலையாக எங்களுக்கு இருக்காது. அப்போ இன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும், இன்பங்களை அளவாக நாங்கள் செய்யக்கூடிய மனநிலை பகுத்தறிவு எங்களுக்கு வந்துடும். இப்போ மனம் பலகீனமாக இருக்கிறதால வாரத்தை எல்லாத்தையும் பாருங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அதை திங்க் பண்ணி அது செயல் பண்ணும்போது அது நல்ல செயலண்டா சந்தோஷமாக இருக்கும், அது கெட்ட செயலண்டினா தூக்கப்படுறோம். ஆனால் அது பலம் பெற்ற உடனே என்னடியோன்னா அந்த எண்ணங்கள் வரும்போதே அதை பகுத்தறிஞ்சி இதை நாங்கள் எடுக்கலாதாண்டு மற்ற இன்னொன்று என்னென்னு சொன்னால் எண்ணம் மனம் பலமாகின உடனே இந்த கீழான எண்ணங்கள் அதிகமாக வந்து கூட இருக்கிறதுக்கு நம்ம திங்க் பண்ணுறதுக்குரிய நிலையில் அது இருக்காது. என்னென்னு சொன்னால் அது ஈர்க்காது. ஏன்னா பழங்கூடியவர்கள் உதாரணத்தை பாருங்கள், ஒரு பணக்கார செல்வந்தர்கள் பணக்காரனோட இந்த பணத்தை அது விருத்தி செய்யக்கூடிய ஐடியா கொடுக்கக்கூடியவர்களோட சேர்வார்கள். அப்போ பாருங்கள் கஷ்டப்படுற சேர்வார்கள். இப்படி சேர்கிற மாதிரி மனம் தைரியம் குறைஞ்சோடனே நம்ம கஷ்டமான ஆக்களோட பாருங்கள் சூழலில் நாங்கள் வாழக்கூடிய நிலை உண்டாகுது. அவர்களோட சேர்ந்து கஷ்டங்களை பற்றி நிறைய கதைக்கிற சூழல் உண்டாகுது. ஆனால் மன தைரியம் பெற்ற உடனே நாங்கள் ஒரு நல்ல ஆளோட தொடர்பு கொள்ளக்கூடிய நல்லவர்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை, அப்போ நல்ல ஒரு குணமுள்ள நல்ல ஐடியாக்கள் தரக்கூடியவர்களோட சேரக்கூடிய குணங்கள், நல்லதை திங்க் பண்ணக்கூடிய குணங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே ஏற்படும். என்றால் நாங்கள் பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்ட குணங்கள், பல பழக்க வழக்கங்கள் கொண்ட உலகத்துக்குள்ளே வாழ்கிறதால இப்போ மனத்தைரியம் பெற்றோடனே மனம் எதை எடுக்கணுமோ எதை எடுக்கப்படான்ற அந்த மனநிலை நமக்கு வந்துடும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் அதிகமாக எல்லா இடங்களும் பஞ்சம், பட்டினி, வேதனை, வறுமை அதுகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நாங்களும் பாருங்கள் துன்பப்படும் போது ஒரு ஞானிட்ட போகிறோம், ஒரு மகா புருஷர்கிட்ட, ஒரு சக்தி வாய்ந்த சித்தர்கள் யோகிகள் போன உடனே அவர் சொல்கிற மாதிரி போகும்போது அவர்கள் எப்படி எந்த முறையில் அவர்கள் மனசக்தியை பெற்றார்களோ அந்த வழியை சொல்லும்போது அதை நாங்கள் அந்த வழியில் நாங்கள் கவனித்து கொண்டு வீட்டு கடமை இருந்து எல்லாரோடையும் சரியாக கடமையாற்றி கொண்டு சரியான நிலையில் நேர்மையாக அந்த தன்மையோடு நம்ம ஆச்சிரமங்களில் போய் சரியாக சேவை செய்து இந்த எதிர்பார்ப்பெல்லாம் செய்யும்போது எங்களுக்குள்ளே அந்த துன்பங்கள் மெல்ல மெல்ல போன உடனே அவர்கள் பாருங்கள் எப்படி வாழ்கிறார்களோ அந்த வாழக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகுது. இப்போ அதுக்காக தான் என்னன்னா ஒரு நல்லவரோட சேருங்க, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை பார்ப்பது நன்று, நல்லார் சொல்கிற உபதேசங்கள் எல்லாம் கேட்டு எப்படி நடக்கிற நல்ல அப்படின்ட்டு நம்ம பெரியார்கள் சித்த புருஷர்கள் எங்களை இட்டு சென்றிருக்கிறார்கள். பெரிய பெரிய வழிகளை நம்ம வரலாறு எடுத்துக்கொண்டால் நம்ம இதிகாசங்கள் எல்லாரும் நம்ம ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் மகான்களும் பல வழிகளை பல விஷயங்களை அவர்கள் கண்டு நம்மளுக்கு எழுதி வச்சு நம்மளே காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழியில் வந்த இன்றைக்கு நாங்கள் அதை பெரிதாக எடுக்காமல் உலகத்து பக்கம் சார்ந்து உலக விஷயங்களை பெருசாக எடுக்கிறதால்தான் இன்றைக்கு பாருங்கள் எங்களுடைய ஆன்ம பலம் குறைஞ்சி இன்றைக்கு நாங்கள் துன்பங்கள் வந்து அதை நம்ம எதிர்கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் பாருங்கள் பல இடங்களில் இன்றைக்கு உலக நாடுகளில் பல இடங்களில் பஞ்சம், பட்டினி, சாப்பாடு இல்லாத அளவுக்கு மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பாருங்கள் இப்படி ஏதோ ஒரு பிரார்த்தனைகள், யாகங்கள், யக்ஷங்க, தியான யவங்கள் இப்படி மகான்கள் அண்டி இப்படியான வழியில் போகிறதால ஏதோ நாங்கள் பாருங்கள் நாங்கள் ஏதோ இறைவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு தந்து வேலையெல்லாம் பாருங்கள் நமக்கு சரியாக செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஞானத்தை அறிவை கொடுக்குறாருன்னா இதுதான் காரணம். என்னென்னா மனதைரியம் மனசக்தி பெற்று பாருங்கள் ஆன்ம பலத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில் தான் சரியாக எல்லா பக்கமும் செய்யக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், வள்ளுவர் வாசுகி அவங்க வாழ்ந்த காலத்தில் வள்ளுவர் சாப்பிடும்போது ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வைக்க சொல்லுவாராம் சாப்பாடுறதுக்கு முதல். அதுக்கு ஒரு ஊசியும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ வாசுகி அதை எடுத்து வைப்பார். அப்போ இவர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பிறகு அதை கொண்டு பிறகு அதை எடுக்கலாம், அதை கொண்டு ஊற்றிடுவோம். அப்போ அது ஒவ்வொரு நாளும் அப்படி கொண்டு வச்ச உடனே அதை எடுக்கல அவர், அந்த வச்ச தண்ணி செம்புவையும் எடுக்கல, ஊசியும் எடுக்கல. ஒரு நாள் கேட்டான் வாசுகி, நான் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் கொண்டு நீங்கள் வைக்கிற சொன்ன மாதிரி
ஒரு செம்பில் தண்ணியும் ஊசியும் வச்சோம். ஆனால் நீங்கள் அதை எடுக்கலைன்னு சொன்னால் அவர் என்னன்னா அந்த சோறு சிந்துற அளவுக்கு அந்த பிள்ளையை நான் விடலை. சோறு அப்படி சாப்பிடக்குள்ளே சிந்திதன்னு சொன்னால் பாருங்கள் அந்த சோறு பருக்கையை ஊசால குத்தி அந்த செம்பிளைக்கு தண்ணியில் கழுவி போட்டு சாப்பிட்றதுக்காக தான் வைக்க சொன்னேன். ஆனால் அப்படி சிதற அளவுக்கு நான் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்மெல்லாம் சாப்பாடெல்லாம் பாருங்கள் மிஞ்சின உடனே கொட்டுறோம். அப்புறம் அங்கே இஞ்சாண்டி சாப்பிட்டு அதெல்லாம் மிச்சமெல்லாம் இது பண்ணாமல் ஒரு பருக்கை விடாமல் அந்த நாளில் அதை விடாமல் சாப்பிட்டாங்க. அதில் கஷ்டம், அதை எடுக்கிற அதை எப்படியெல்லாம் வருது வயலில் பாருங்கள். அதை பாருங்கள் சேற்றில் ஒருவர் கால் வச்சு அதை கஷ்டப்பட்டு அது மில்லுக்கு போய் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். பல பேர் கஷ்டப்பட்டு நமக்கு அந்த சாப்பாட்டை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் அதை சிந்திரத்தால் இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் எல்லா இடங்களும் பஞ்சம் பட்டினி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் ஆன்மீக பக்கம் மனதைரிய பக்கம் இல்லாதனால எங்களுக்கு அந்த சாப்பாடு வார தன்மை என்ன, கஷ்டப்படுறாங்க என்னன்னு அறியக்கூடிய பாருங்கள் பகுத்தறிவு இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு அந்த குறைபாடு இல்லாமல் சாப்பாடு கிடைக்கிறதால அதை எப்படி எடுக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் அதை விதைச்சி பாருங்கள் அதை ஒரு தண்ணீர் பாய்ச்சி அந்த சேத்துக்குள்ளே கால் வச்சா தான் நாங்கள் சோத்துக்குள்ளே கை வைக்கலாம்ன்ற மாதிரி. அப்போ பாருங்கள் அவன் கஷ்டப்பட்டு அங்கே போய் காய வச்சு மில்லுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் பாருங்கள் வந்து அதை செய்கிறது பத்திரமா பாருங்கள். அப்படி இதை நாங்கள் சிதறித்தோம்னா சிந்தித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி பாருங்கள் பஞ்சம் பட்டினி தான் உண்டாகும். அப்போ அந்த வாழ்க்கையில் இதுகளெல்லாம் எப்படி வருது, அதை எப்படி நம்ம பாருங்கள் பாவிக்கணுன்ற அறிவு ஞானத்தை ஆன்மீகம் வழியில் போனால் தான் நம்மளுக்கு அது நமக்கு தெரிய வரும். அப்படி பாருங்கள் அந்த சிந்தாமல் அவர் சாப்பிட்டோன்னா அவருக்கு மனச்சிதறல் இல்லை, மனசக்தி பெற்றார். மனசக்தி பெற்ற உடனே அப்போ எண்ணங்களால் அவருக்கு அந்த மனத்தில் தளம்பல் ஏற்படலை, சிதறல் ஏற்படலை. அதனால் அந்த சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்டார். அப்போ அதால் அவர் அதை சிதறலை. ஆனால் நாங்கள் மனதைரியம் இல்லாத மன சலனம் இருக்கத்தால் அந்த சாப்பாட்டை சிந்த வச்சு பாருங்கள் எங்களுக்கும் பாருங்கள் சாப்பிட முடியாமல் இன்னொரு ஆளும் சாப்பிட இல்லாத அளவுக்கு நாங்கள் சிதற வைக்கிறதால எங்களோட வாழ்க்கை பாருங்கள் இந்த சிதறல் பாதிக்கிற அளவுக்கு இந்த உலக நாடுகளில் எல்லா அதிகமான இடங்களில் பஞ்சம் பட்டினி இன்றைக்கு தலைவர் தாடி கொண்டிருக்கு. அதிலிருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அந்த மனம் சிதறாமல் பாருங்கள் சரியான கடமையாற்றணும்டா நாங்கள் ஆன்மீக வழியில் கட்டாயம் போகணும். ஆன்மீகம் என்பதனா நம்ம எல்லா ஒன்றையும் விட்டுத்து போகிறோம்ல பாருங்கள். எல்லாம் இருக்கும் உலகத்துக்குள்ளே எங்களுக்கு தேவையானதை ஞானத்தின் மூலம் அதை அறிந்து அதை எடுத்து அளவாக சாப்பிட்டு நாங்களும் சந்தோஷமாக இருந்து எங்களை சார்ந்தவர்களும் பாருங்கள் சந்தோஷம் வாழக்கூடிய தர்ம நிலைகளை உண்டாக்கி நல்ல காரியங்களை செய்விச்சு நல்ல மாதிரி இந்த உலகத்தில் வாழும் வரை வாழ்கிறது தான் வழிகாட்டுதான் ஆன்மீகம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு சித்த புருஷர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள்கிட்டையும் போனால் அவர்கள் சரியாக வாழ்கிறார்கள். அப்போ எங்களுக்கு சரியாக வாழ முடியாதவர்கள் அங்கே வாழ்கிற என்ன காரணம்னு சொல்லி அவர்கள்ட்ட கேட்க போகிறோம். அப்போ ஆன்மீகம் என்பது வாழ்க்கையில் பாருங்கள் சரியாக வாழக்கூடிய எதுலேயும் பாருங்கள் எந்த இதுவும் இல்லாமல் சரியாக வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுறதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைத்த வழி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்று பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள், மிக முக்கியமான ஒரு நாள். சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். சூரிய சக்தி தான் காயத்ரி, மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். அப்போ எங்களுக்குள்ளே பாருங்கள் காயமாகிய உடம்புக்கு நோய் வரும்போது பாருங்கள் அங்கே நம்மளோட உடம்புக்கு அங்கே திரிமாக வெளிச்சமாக இருக்கிற ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் காயத்ரிமய வாழ்க்கை. அப்போ இந்த காயம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி இந்த காயமாகிய உடல் பாருங்கள் நம்ம இந்த சரீரம் உள்முகமாக கவனித்து அந்த திரியாகி ஆன்மாவோட கவனித்து வாழ்கிற வாழ்க்கை வாழும்போது பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு பயிரை நட்டு ஒரு நிலத்தில் ஒரு பயிரை நட்டு ஒரு விதையை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வந்து வளர்ந்து வந்து அது காய்க்கும் போது நிழலும் தரும் பாருங்கள், காயெல்லாம் தந்து பாருங்கள். எங்களுக்கு மட்டும் இல்லை பல உயிர்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி இந்த காயமாகிய அந்த உடம்புக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆன்மா இருக்கி அதை காலை மாலை நாங்கள் வளர்த்து வந்தோம்டா காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்கள் உள்முகமாக சுவாசத்தை கவனித்து நாங்கள் அந்த ஆன்மாவை வளர்த்து வந்தோம்டா அது விருட்சமாகி பாருங்கள் எங்களையும் காப்பாற்றி நோய் நொடி வறுமையிலேருந்து காப்பாற்றி பிறரையும் பாருங்கள் காப்பாற்ற வேணுண்டா. பிறரையும் பாருங்கள் இந்த ஞானிகளை பாருங்கள் ஆன்ம சக்தி பலம் பெற்று அவர்களும் காப்பாற்றப்பட்டு அந்த ஆன்மா பலமாகி பெரிய மரமாகி பாருங்கள் விருட்சமாகி அவர்களை அண்டிவாராக்களுக்கு நிழலெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஞானிகள் நமக்கு வழிகாட்டிகள் அவர்கள் விருட்சமாயித்தார்கள். அதே மாதிரி பாருங்கள்
ஒரு ஆலமரத்து விதை சின்னனாக தான் இருக்கும் பாருங்கள். அந்த இதுக்குள்ளே சின்னனாக வச்சிருக்கீங்க. அந்த பெரிய விருட்சத்தை கடவுள் அதுக்குள்ளே சுருக்கி வச்சிருக்காரு. அது வளர்ந்த உடனே பாருங்கள் இவ்வளோ விருட்சமாகிற மாதிரி எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கார் ஆன்ம சக்தி. இப்போ எங்களுக்கு பாருங்கள் துன்பம் வேதனை வறுமை அது எங்களை தலைவிரிச்சு ஆடிக்கொண்ட நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்க இஷ்ட தெய்வங்களை நினச்சி பாருங்கள் காலையில் எழும்பி ஒரு 3:30 3:30 நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடம் சொல்லி நாங்கள் உள்முகமாக கவனிக்கும் போது பாருங்கள் அந்த சின்ன வித மாதிரி எங்களுக்குள்ள ஒடுங்கி போயிருக்கிற அந்த ஆன்ம சக்தியோடு நம்ம தொடர்பு கொள்ள அது வளர்ந்து விருட்சமாகி எங்களையும் பாருங்கள் இந்த சரீரத்தையும் காப்பாற்றி எங்களை சேர்ந்த குடும்பம் பிள்ளைகள் இருந்து உலகத்தில் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். ஏன்டா உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாக திருந்து கொண்டு நாங்கள் திருந்தி சரியாக வாழும்போதும் நம்மளை நோக்கி வருவார்கள். நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன காரணம், நல்லா இருக்கீங்க, எவ்வளோதான் உலகத்தில் துன்பம் வந்தாலும் உங்களுக்கு பாதிக்காமல் நீங்கள் வாழ்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டு அவர்களுக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நல்லத்தை சொல்லி கொடுத்தா பெரிய புண்ணியம். ஏனண்டா எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் பாருங்கள், அவங்களுக்கு தெரியாமல் கஷ்டப்படுறார்கள். அப்படி கஷ்டப்படுறவர்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து போகிறதுக்கு வழிகாட்டி அவர்களை பாருங்கள் வாழ வச்சா அவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் இந்த உலக சந்தோஷம் வாழும்போது நமக்கு பெரிய புண்ணியம். இதைத்தான் என் குருநாதர் பாருங்கள் அவர் சொன்னார், நீ கண்ட எப்படி நீ உனக்குள்ள இந்த துன்பங்கள் எல்லாம் பாருங்கள் கடந்து ஒரு பெரிய ஒரு ஆன்ம பலத்தை ஒரு இன்பத்தை எப்படி கண்டாயோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு 10 பேரண்டான சொல்லி உன்னை அண்டி வரவரை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 21 வருடங்களாக எந்த சுயநலமும் எந்த இதுவும் பாராமல் நாங்கள் பாருங்கள் ஒரு வாடகை வீட்டில் எடுத்துக்கொண்டு 21 வருஷமாக இதையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டு வரோம். ஏன்னு சொன்னால் தான் பெற்ற இன்பம் பெருக வைய கொண்டு நாங்கள் ஒரு காலத்தில் துன்பப்படும் போது என் குருநாதர்கிட்ட போய் பாருங்கள் நித்திர இல்லை அப்படி இல்லாண்டு வேதனைப்பட்டு துன்பப்படும் போது ஏதோ ஒரு பூர்வீனத்து புண்ணியத்தால் என் குருநாதரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அவர் வழியில் போகும்போது எனக்குள்ளே இருந்த எல்லா துன்பங்களும் போய் அடங்கி ஒடுங்கி செயலை தந்த உயர்ந்த ஆத்மசக்தி விளிம்படைஞ்சி உயர் பேரின்பமாக இறைவனோட தொடர்பு கொண்டு ஞானத்தின்படி வாழும்போது அவர் சொன்ன மாதிரி பாருங்கள் உலகத்தில் பலதரப்பட்ட நிறங்கள் குணங்கள் பலதரப்பட்ட பாருங்கள் மனிதர்கள் பல குழக்க வழக்கங்கள் வாழ்கிற உலகத்தில் ஆன்மாவை சார்ந்து வாழும்போது அதை எப்படி அவங்களோட ஹேண்டில் பண்ணுறன்ற ஞானம் மந்திரம் புண்ணியரட்னம்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த வாடகை வீடை எடுத்துக்கொண்டு பாருங்கள் நாங்கள் இந்த கடந்த 21 வருடங்களாக இந்த எதுவும் எதிர்பார்க்காமல் பாருங்கள் வண்டி வரும் பக்தர்களுக்கு சரியான வழியை காட்டி நீங்கள் இப்படித்தான் போனீங்கண்டா எல்லாத்தையும் குடும்பங்கள் எல்லாத்தையும் சரியாக பார்த்து கொண்டு காலையும் மாலையும் கடவுளை நினச்சி கொண்டு வாழுங்கள், அப்படி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை தான் சொல்லி கொடுக்குறதால உலகம் ஃபுல்லாக இந்த எல்லா இடங்களும் எல்லா மனிதர்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொல்லும் போதும் டெலிஃபோனில் கதைக்கும் போதும் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது பாருங்கள். இன்னொரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்கள். மனமாக இன்னொரு ஆளுக்கு ஒரு பாருங்கள் ஒரு 10 ரூபா நான் கொடுக்கும்போது அவருடைய மனம் பாருங்கள் சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு சொல்லும் போதே நம்மளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி பாருங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் இல்லை பராமரண்டு, எல்லோரும் நல்லா இன்பமாக இருக்கணும், வேறொன்றும் இல்லை பராமரண்டு தாய்மான்னு சொன்ன மாதிரி எல்லோரும் பாருங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு பாருங்கள் ஒரு ஆன்மீக வாழ்க்கை. அதனால் அன்று வாழ்ந்தவர்கள் நம்மளோட பாருங்கள் மூதாதையர் இருந்து சித்த புருஷ ஞானிகள் எல்லாரும் ஒரு கிராமங்களில் வாழும்போது அவர்களையும் சாப்பிட்டு எல்லோருக்கும் கொடுத்து பாருங்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் பாருங்கள் 90-100 வயது வாழ்ந்தார்கள். இன்று பாருங்கள் அப்படி இல்லை, நாங்கள் இயந்திரமான உலகத்தில் நாங்களும் சாப்பிடல, மற்றவர்களுடைய கதைக்கு மேலே செல்போனையும் பார்த்து அதைகளும் பார்த்து சொந்த பந்தங்களோட சேட்டவும் இல்லை ஒன்றும் இல்லை இதுவும் இல்லாமல் பாருங்கள் மன அழுத்தமாக இன்றைக்கு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட இதில் ஒரு பாருங்கள் அன்று வாழ்ந்த மாதிரி வாழ்வதற்குரிய பெரிய ஒரு மகா வழியைத்தான் நம்ம குருநாதர் காட்டினார். எல்லோரும் கரைந்துண்ணும் காகம் போல் ஞானியர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரப்பட்டு சொல்வார். இப்போ ஞானிகள் பாருங்கள் தாங்க பெற்ற இன்பத்தை கரைந்துண்ணும் காகம் போல் ஞானியர் வாழ்க்கை கரைஞ்சி எல்லா இடம் போய் உபதேசம் பண்ணி தான் பெற்ற இன்பத்தை அவர்கள் எல்லோரும் கொடுத்து வாழ்கிறவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட வழியைத்தான் நம்ம மூதாதையர் அன்று கிராமங்களில் விவசாயம் செய்து கொண்டு பாருங்கள் எல்லோரும் அவங்க சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுத்து சொந்தங்க பந்தங்களோட எல்லாம் பழகி எல்லாம் செய்து அவங்களுக்கு நல்ல டைம் இருந்து எல்லா இடம் போனார்கள். வருஷங்கள் பாருங்கள் சமய அனுஷ்டானங்கள் பாருங்கள் தீபாவளி இருந்து எல்லாத்தையும்
வடிவாக கொண்டாடி எல்லாம் செய்ய இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லாமல் இயந்திரமான உண்டையும் செய்ய முடியாது, பிள்ளைகளோடையும் கதைக்க முடியாது, பிள்ளைகள் நித்திரோண்டவர் தான் வேலை விட்டு வருவோம் எல்லாரும். அப்படி இப்படி வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்கள் எதையும் அனுபவிக்காமல் நாம் துன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நாங்கள் பாருங்கள் உலகத்தை பக்கம் பாருங்கள் ஆசை பற்று பாசத்தை பக்கம் அளவுக்கு அதிகமாக ஓட ஆரம்பிச்சுட்டோம். அதனால் எங்கள் ஆன்ம சக்தி குறைஞ்சி தான் இப்போதைக்கு பாருங்கள் உலகத்தில் எல்லா இடம் இயற்கை சீட்டம், துன்பம், வேதனை, நோய், கிருமிகள், தாக்கங்கள் பாருங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இதுதான். அதனால் எல்லா மக்களும் சேர்ந்து அவரவர் இஷ்ட தெய்வங்களை நினச்சி ஒரு காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை சொல்லி நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் சுவாசத்துக்கு செய்து பாருங்களேன். பார்த்தா பாருங்கள் போக போக உங்களுக்கு ஒரு மன அமைதி வந்து நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு தைரியம், ஒரு பயத்திலிருந்து வெளியே வர தன்மையெல்லாம் வந்து பாருங்கள் உலகத்தில் வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் பெற்று குடும்பம், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு வழி நமக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் நான் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே ஆண்டவன் மானிட உருவினிலே அவதரிக்கிறான் உலகினிலே.